ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 16/1/2026 சாக்கார முரளி. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ இது வரைக்கும் பாவம் செய்ததோடைய பலன்தான் அனைத்தையும் இழந்திருக்கிறோம். இப்போ அனைத்தையும் அடைவதற்கான கர்மத்தை கற்றுக் கொடுக்கிறார். 5000 வருஷமாக இழந்த அத்தனையும். ஸோ அந்த கர்மத்தை மட்டும் செய்யுங்க. கடவுளின் வழிப்படி மட்டும் நடங்க. மன வழிப்படி நடந்தால், மற்றவர் வழிப்படி நடந்தால் அனைத்தையும் இழக்க தான் செய்வீங்க, ஏற்கனவே இழந்த மாதிரி. ஸோ பலனே எதிர்பாராமல் சேவை செய்கிறவர் ஒரே ஒரு சிவபாபா மட்டும்தான். கேள்வி: இந்த வகுப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமான வகுப்பு. எப்படி தெரியுமா? இங்கே முக்கியமாக ஒரு கடின உழைப்பு பண்ணணும். அது என்ன தெரியுமா? பதில்: ஏன் இந்த வகுப்பு ரொம்ப அற்புதமானதுன்னா, இங்கே மட்டும்தான் சின்ன குழந்தைங்களும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, முதியவர்களும் இருக்கிறாங்க. வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஸ்கூல் கிடையாது. இதில் அகல்யா போன்றவர்கள் கூட, அகல்யா, கூனிகள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நடத்தை சரியில்லாதவர்கள். அடுத்தது சாது சன்னியாசிகள், இவங்கெல்லாம் கூட ஒரு நாள் உட்காருவாங்க. அந்த மாதிரி அற்புதமான வகுப்பு. எந்த பிரிவினையும் பார்க்காத வகுப்பு இங்கே மட்டும்தான் நடக்குது. ஸோ இங்கே முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய அந்த கடின உழைப்பு நினைவின் முயற்சியில் தான் இருக்குது. ஏன்னா நினைவின் மூலமாக தான் ஆத்மாவுக்கும் சிகிச்சை நடக்குது, இயற்கை சிகிச்சை. சரீரத்துக்கும் இயற்கை சிகிச்சை நடக்குது. அதனால் ஆத்மாவுக்கும் நோய் விடுபட்டு போயிடும், உடம்புக்கும் அடுத்த அரைக்கல்பத்துக்கு நோய் விடுபட்டு போயிடும். ஸோ அதனால் கடுமையாக நினைவு செய்யணும். அதுக்கும் ஞானம் வேணும் இல்லையா? ஞானத்தின் மூலமாக தான் பாபா வந்திருக்கார், அழைச்சிட்டு போக வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறது தான் யோகமே. நினைக்காம நான் ஜஸ்ட்டு ஒலிப்பிள்ளையை நினைக்கிறேன்னா லிங்கத்தை நினைக்கிற மாதிரி, முருகன் ஃபோட்டோ நினைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ முரளி ரொம்ப முக்கியம், அதை புரிஞ்சுக்கணும். முரளியின் ஆதாரத்தில் தான் பாபாவை நினைக்கிறோம். பாடல்: இரவு நேர பயணியே கலைச்சி போகாதீங்க இல்லையா? எல்லையற்ற இரவு, விடிய போது சத்தியுகம், கலைச்சி போகாமல் போகணும். இதை நிறைய மதங்களில், உதாரணத்துக்கு பைபிளில் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஒரு நதியை யாக்கோபுக்கு கடப்பார், நைட்டு ஃபுல்லாக, அப்புறம் விடிஞ்சிடும். ஸோ அப்போ நைட்டு ஃபுல்லாக பிரயாணம்ன்றது இந்த கலியுகத்தின் இரவை குறிக்குது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைங்க, பாட்டு கேட்டிங்களா? இதோடைய அர்த்தத்தையும் பாபா புரிய வைக்கிறார். மற்றபடி கீதையை உருவாக்குறவங்களுக்கோ, சாஸ்திரங்களை உருவாக்குறவங்களுக்கோ, அல்லது அதை பற்றி சத்சங்கம் செய்கிறவங்களுக்கோ இதோடைய அர்த்தம் தெரியாது. அதுதான் ஆச்சரியம். ஏன்னா அந்த கீதை சாஸ்திரங்கள்லாம் இதுதான் சாரம், ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது. இப்போ சாரம் தெரியாமலே பேசுகிறாங்க. அது பின்னாடி தான் மக்களும் குவிகிறாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் தப்பான அர்த்தத்தை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆன்மீக தந்தை ஞான கடலாக இருப்பவர், பதித்த பாவனராக இருப்பவர், அவரே உட்கார்ந்து நமக்கு இதுக்கான அர்த்தத்தை சொல்கிறார். இன்னொன்று, பாபா நினைவில் இருக்க நமக்கு இன்னும் சொல்லப்படாத சாஸ்திரங்களின் அர்த்தம் கூட நமக்கு தெரியும். ராஜயோகத்தையும் பாபா தான் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ நாம் மறுபடியும் இந்த ராஜயோகத்தை கற்றுக்கிட்டு ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். மற்றபடி அந்த லௌகீக ஸ்கூலில் யாராவது நாங்கள் மறுபடியும் வக்கீல் ஆகிறோம், மறுபடியும் இன்ஜினியர் ஆகிறோம், மறுபடியும் டாக்டர் ஆகணும்னு சொல்லுவாங்களா என்ன? மீண்டும்ன்ற வார்த்தை யார் வாயிலும் வராது, உங்களை தவிர. 5000 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரியே நாங்கள் மீண்டும் எல்லையற்ற தந்தைக்கிட்ட படிக்கிறோம். இந்த உலக அழிவு கூட கண்டிப்பாக மறுபடியும் நடக்க போகுது. அதுக்கு தான் நடந்ததே நடக்கும்னு சொல்கிறது. நடந்ததை தான் பார்த்துட்டு இருக்கிறேன், ஏற்கனவே எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிட்டேன்ற அது நிச்சய புத்தி வந்துடுச்சுனாலே உங்களுக்கு பயம் இருக்காது. எவ்வளோ பெரிய டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் சரி.
மனிதர்கள் பாருங்கள், உலகத்தை அழிக்கிறதுக்கு தானே பெரிய பெரிய அணுகுண்டெல்லாம் தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. மிகவும் சக்தி மிக்கதாக உருவாக்குறாங்க. அது உருவாக்கிட்ட தைரியத்தில் மற்றவங்கள மிரட்டுறாங்க. ஆனால் மற்றவங்களும் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யாருக்கும் யார்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. அதான் பிரச்சனை. அவங்க தயாரிக்கிறது என்ன சும்மா ஷோகேஸில் வச்சுருக்கிறதுக்கா? ஏன்னா பாகிஸ்தானில் அதை சொன்னாங்க, நாங்கள் என்ன ஷோகேஸில் வச்சுருக்கிறதுக்காக வச்சுருக்குறோம் அப்படின்ட்டு. ஆனாலும் இந்த உலகழிவு கூட சுப காரியத்துக்காகத்தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது சொர்க்கத்தின் திறப்பு விழா இல்லையா? ஒரு திறப்பு விழாவை கொண்டாடும் போது பட்டாசு வெடிக்கிற மாதிரி இங்கே உலகமே வெடிக்குது. அதாவது உலக அழிவு. இதன் மூலமாக சொர்க்கம் உருவாகுது. ஸோ அதனால் குழந்தைங்க பயப்படுறதுக்கான எந்த அவசியமும் கிடையாதுன்றார். அப்போ இதை நாம் சிந்தனை பண்ண தான் இந்த போதை வரும். ஏன்னா இந்த யுத்தம் உண்மையில் நன்மை செய்யக்கூடிய யுத்தம். அதனால் இவங்க தப்பு, அவங்க ரைட்டு, வரணும் இல்லை சொர்க்கம். அதுக்கு முன்னாடி இப்படி நடக்க தான் செய்யும். நன்மை செய்கிறதுக்காகத்தான் பாபா வந்திருக்கிறார். ஸோ பாபா பிரம்மா பாபா மூலமாக ஸ்தாபனை பண்ணுவார், சங்கர் மூலமாக விநாசம் செய்விக்கிறாருன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதனால் இந்த அணுகுண்டுகள்லாம் விநாசத்துக்காக தான் செய்கிறாங்க. இதை விட அதிகமாக வேறு பொருள் கிடையாது. அந்தளவுக்கு. ஏன்னா உலகத்திலே அதிக செலவு எல்லா நாடும் உலகத்தை அழிக்கிற ஆயுதத்துக்கு தான் செலவு பண்ணுறாங்க. இது கூடவே இயற்கை சேதங்களும் சேர்ந்துக்கும். ஸோ அதை யாரும் ஈஸ்வரிய சேதங்கள்னு சொல்ல மாட்டாங்க. இந்த இயற்கையின் ஆபத்துகளும் நாடகத்தில் விதிக்கப்பட்டிருக்குது. இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. எவ்வளோ பெரிய பெரிய அணுகுண்டுகள் எல்லாம் தயாரிச்சுட்டே இருக்கிறாங்க. மற்ற தயாரிக்கிறவங்க கிட்டேருந்து காசு கொடுத்தும் வாங்கிக்கிறாங்க. நாங்கள் சொல்கிறத கேட்கலன்னா உங்கள் நகரத்தை குண்டு போட்டு அழிச்சிடுவோன்னு மிரட்டுறாங்க. ஆக்சுவலாக ஜப்பான் மேலே போட்ட குண்டு அணுகுண்டு ரொம்ப சின்ன குண்டு. இப்போ பெரிய பெரிய மெகா சைஸ் அணுகுண்டெல்லாம் தயாரிச்சிருக்கிறாங்க. அப்போ இது எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க. எப்போ அதிகமான கஷ்டம் வருதோ, சகிச்சிக்க முடியாத நிலை ஏற்படுதோ, அப்போ அணுகுண்டு போட தொடங்குவாங்க. இப்போ வல்லரசு நாடுகள் மிரட்டிக்கிட்டே இருக்குதுன்னா இன்னொருத்தன் கடுப்பாய் போடா நீ என்னை அழிக்க போகிற, அதானே அழிவு கன்ஃபார்ம் தானே, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று அழிச்சிட்டு அழிஞ்சு போகிறேன்ட்டு அணுகுண்டு போட்டுருவோம். அப்போ எவ்வளோ நஷ்டம் ஏற்படும் பாருங்கள். அதையும் ரிஹர்சல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ கொரியா அதுக்கு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ரிஹர்சல் பார்த்துக்கிட்டே இருக்கும் வட கொரியா. பல கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கிறாங்க. இதை உருவாக்குறவங்களுக்கு நிறைய சம்பளம் வேறு கொடுக்குறாங்க. அப்போ காசுக்காக எது வேணாலும் பண்ணுவாங்களே. ஆனால் குழந்தைகளாக உங்களுக்கு குஷி இருக்கணும். இந்த பழைய உலகம்தான் அழிய போகுது. குழந்தைங்க, நீங்கள் புது உலகத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அழிய போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு, புது உலகம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு, அங்கே சுகமே சுகம்தான் இருக்கும்னு தெரிஞ்சிச்சு, அங்கே போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ அதை தானே பண்ணணும். நம்ம பழைய உலகம் கண்டிப்பாக அழியும்னு நம்ம புத்தி சொல்லுது. கலியுகத்தில் என்ன இருக்குது, சத்தியுகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ சங்கமயுகத்தில் இருக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி கலியுகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இத்தனை பேரும் சத்தியுகத்தில் இருக்க மாட்டாங்க. எல்லோரும் விநாசம் ஆகிடுவாங்க. இந்த இயற்கையின் ஆபத்துக்கள் முந்தைய கல்பத்திலும் நடந்தது. ஸோ இது மாதிரி கல்பமாக அநேக முறை நடந்து தான் வந்திருக்குது. அதே மாதிரி இந்த இயற்கை சேதங்கள் இந்த கல்பத்திலே பல தடவை நடந்துருக்குது. ஆனால் அதில் மனிதர்களுடைய இழப்பு குறைஞ்ச எண்ணிக்கையில் இருக்குது. ஆனால் இப்போ நடக்க போகிற விநாசமோ ஒட்டுமொத்த பழைய உலகமும் அழியிற மாதிரி நடக்கும். அதனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, மொத்தமாலாம் அழியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அழியும்னு நினைக்கிறாங்க. கிடையாது, மொத்தமாக போகுது.
குழந்தைகளாகியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப குஷி இருக்கணும். இல்லை மொத்தமாக போகிறதுனால கொஞ்சோண்டு இடம் இருக்கும், அதை தவிர்த்து எல்லாம் போயிடும். ஆன்மீக குழந்தைகளாகிய நமக்கு பரமபிதா பரமாத்மா தந்தையே கற்பிக்கிறாரு அப்படிங்கிற போதை இருக்கணும். உண்மையிலே இந்த உலக அழிவே உங்களுக்காக தான் நடக்குது, சொர்க்கம் வரணுங்கிறதுக்காக. ருத்ர ஞான யஜ்யத்தின் மூலமாக விநாச ஜுவாலை கொழுந்து விட்டு எரிஞ்சுது அப்படின்னு பாடப்பட்டு இருக்குது. இல்லை, ருத்ரன் சிவன்னாலே அழிக்கும் கடவுள்னு வேற சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ருத்ர யாகத்திலேருந்து விநாச ஜுவாலை வரதானே செய்யும். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கீதையில் இருக்குது. அதோடைய அர்த்தமும் சூப்பராக இருக்குது. ஆனால் அதை யாரும் புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஸோ மனிதர்கள் அமைதி வேணும் அமைதி வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த உலகம் அழிந்த பிறகு போய் சுகமாக இருக்கலாம், சுகமான உலகத்தில் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அதுதான் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு ஆறுதல் சொல்லுவார் இயேசு. பாபா சொல்கிறாரு, எப்போ சதோ பிரதானமாக ஆகுறீங்களோ அப்போ தான் சுகமாக இருப்பீங்க. ஏன்னா சதோ பிரதானமானால் தான் அங்கே போக முடியும் சுகமான உலகத்துக்கு. பாபா பலவிதமான கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கிறாரு. சிலருடைய புத்தியில் இது நல்லா பதியுது, சிலருடைய புத்தியில் குறைவாக தான் பதியுது. ஸோ வயசான தாய்மார்களுக்கு ஞானம் அந்த அளவுக்கு புரியாது இல்லையா? ஆனாலும் பாபாவை நினைக்கணும், அதை மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் பாபா மெயினாக சொல்கிறாரு, உங்களை ஆத்மான்னு பாபாவை நினைவு செய்யுங்க. அப்படி நினைவு செஞ்சாலும் அவங்க ஆஸ்தியை அடைஞ்சிடுவாங்க. ஸோ துணையோடு இருக்கிறாங்க. கண்காட்சியில் எல்லோருமே வருவாங்க. அஜாமில் போன்ற பாவாத்மாக்கள், கணிகைகள் முதலான எல்லாருமே உயர்வு அடையணும் இல்லை? அஜாமில்ன்றது தன்னுடைய சொந்த மகளையே இச்சையாக பார்க்குறவன். ஸோ அப்படி இருக்கிறவங்களையும் உயர்த்துறதுக்கு தான் பாபா இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஸோ எல்லா விதமானவர்களும் கண்காட்சிகளில் வருவாங்க. கடைநிலை ஊழியர்கள் கூட நல்ல ஆடைகள் அணிஞ்சிட்டு வராங்க. காந்திஜி தீண்டத்தகாதவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார், அவங்களோட சாப்பிடவும் செய்கிறார். ஸோ பாபாவோ எந்த ஒரு தடையும் நமக்கு பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்களுக்கும் நாம் உதவி செய்யத்தான் வேணும் இல்லை? அதனால் இங்கே தீண்டாமை இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆத்மாவைத்தான் பார்க்கணும், சகோதரர்களை தான் பார்க்கணும், எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கணும். இவங்க இந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க, இந்த ஜாதியை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க, எல்லோருக்கும் ஞானத்தை கொடுங்கன்றார். அதுக்கு தான் காந்தி தேசப்பிதான்னு சொல்கிற காந்தியே இப்படின்னா உலகத்துக்கே பிதாவாக இருக்கிறவர் எவ்வளோ பரந்த மனசோடு இருப்பார், யோசித்து பார்க்கணும். தொழில் ஆனால் புத்தினால் எல்லாரிலிருந்தும் நம்ம விலகி தான் இருக்கிறோம். ஆனால் அந்த அன்பு இருக்கணும். விலகிறன்ட்டு அன்பு இல்லாமல் போயிடக்கூடாது. தொழில் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொடர்பும் கிடையாது இல்லையா? ஞானத்தை கொடுக்குறோம். இதில் பாபாவோட புத்தியை இணைக்கிறதுல தான் வெற்றி இருக்குது. உங்களுடைய வெற்றியின் ஆதாரமே பாபாவோட புத்தி இணைஞ்சு இருக்குதா, அதில் தான் இருக்குது இல்லையா? சேவை செஞ்சாலும் பாபாவுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். இருந்துக்கிட்டே இருந்தால் நினைக்கிறதுக்குன்னு தனியாக உட்கார தேவையில்லை. அட் எ டைமில் ரெண்டுமே நடக்கும்போது அப்போ யோசிச்சு பாருங்கள், 24 மணி நேரம் சேவையும் நடக்குது, 24 மணி நேரமாக நினைவும் இருக்குதுன்னா எவ்வளோ வருமானம் ஆகும்? ஸோ பாபாவை நினைவு பண்ணணும். என்னை தீண்ட முடியாது அப்படின்னு ஆத்மா சொல்லுது. நாம் சதோபிரதான தேவதைகளாக இருந்தோம், பிறகு மறுஜன்மம் எடுத்து கடைசியில் தூய்மை இழந்து தமோ பிரதானம் ஆகிட்டோன்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ மறுபடியும் ஆத்மாவாகிய நான் தூய்மை ஆகணும் இல்லை? ஆத்மாவாகிய நானுன்றது சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ நான் ஆத்மா அப்படிங்கிறது மைண்டில் பதியும். சிந்துவில் ஒரு மலை ஜாதி பெண் இருந்தாங்களாம். அவங்க டிரான்ஸ்லலாம் போனாங்க, ஓடி பாபாவை சந்தித்தாங்க.
ஸோ அப்போ பாபா சொன்னார், இவங்களுக்குள்ளேயும் ஆத்மா தானே இருக்குது, அந்த ஆத்மாவை மீட்கிறது தானே நம்மளுடைய வேலை. இப்போ எல்லா ஆத்மாவுக்கும் அப்பாவுடைய ஆஸ்தி அடையிறதுக்கான உரிமை இருக்குது தானே. ஏன்னா அந்த ஆத்மாவுக்கும் அப்பா சிவபாபா தானே அப்படின்னு பாபா புரிய வச்சாராம். ஸோ அதனால் அவங்க குடும்பத்துக்கு சொன்னாங்களாம், இவரை ஞானம் எடுக்க விடுங்கன்ட்டு. அவங்க உடனே இல்லைங்க, எங்கள் இனத்தில் தொந்தரவு ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அடிக்கு பயந்து அவங்கள அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ பாருங்கள், அப்போ யார் முடிவு பண்ணணும் இல்லையா? யுக்தியாகவும் இருக்கணும், தைரியமும் வைக்கணும், எல்லாமே இருக்குது. ஏன்னா இது ஒரு பெரிய லவ் ஸ்டோரி பாபாவோட இல்லையா? இதுக்காக எல்லாத்தையும் இழப்பதற்கு தயாராக இருக்கணும். அதுதான் அப்பாவை விட்டுட்டு தானே சதி தேவி சிவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. நம்மளுடைய நினைவு தான். ஸோ உங்ககிட்ட வராங்க, அதனால் நீங்கள் இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாதுன்னெலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. அபலைகள், கணிகைகள், மலை ஜாதியினர் எல்லோரையும் கடவுள் உயர்த்துறாருன்னு தானே பாடப்பட்டு இருக்குது. அதனால தான் கண்ணப்புற வேடனாக காட்டுறாங்க, அந்த வேடனுக்கும் ஞானத்தை கொடுக்குறோம் அப்படின்ட்டு. சாதுக்கள் தொடங்கி மலை ஜாதியினர் வரை எல்லோருக்கும் நாம் நன்மை செய்யணும். ஏன்னா எல்லாருக்கும் கடவுள் அப்பா, எல்லாருமே கடவுளை வணங்க தானே செய்கிறாங்க. ஸோ குழந்தைகளாகி நீங்கள் இப்போ இந்த யஜ்யத்துடைய சேவை செய்கிறீங்க அப்படின்னா இந்த சேவையில் தான் உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கிது, நிறைய பேருக்கு நன்மை ஏற்படுது. நாளுக்கு நாள் கண்காட்சி சேவையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிறைய பேர் பாபா குழந்தையாக ஆவாங்க. பாபா நிறைய பேட்ஜ் செய்ய வச்சுக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா அந்த பேட்சை வச்சு நீங்கள் புரிய வச்சு அவங்களுக்கு பேட்ஜ் கொடுக்கலாம். அவங்க புரிஞ்சுக்கிட்டா, தூய்மையாக இருப்பேன்ட்டு உறுதிமொழி கொடுத்தால். இவர் தந்தை, ஏன்னா அது அந்த பேட்ஜ் அணிகிற பழக்கம்தான். அங்கே பக்தி மார்க்கத்தில் டாலர் அணிவாங்க, முருகன் டாலர், ஐயப்பன் டாலர், அந்த மாதிரி. ஸோ அது பிடிச்சிருக்கு இல்லையா? அப்போ இதுவுமே அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதை வச்சு புரிய வைங்க. பாருங்கள், மேலே இருக்கிறார் இல்லையா ஒளிப்புள்ளியா, அவர் தந்தை, அவர் இந்த வயோதிகர் உடம்புல வர்றாரு, இவர் நமக்கு மூத்த சகோதரன், தாதா. ஆனால் ஆஸ்தியை அப்போ விஷ்ணு இருக்கிறார் இல்லையா, இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்குற ஆஸ்தி, இப்படி தான் நம்மளை மாற்றுறாரு அப்படின்னு புரிய வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த ஆஸ்தியை அடையிறதுக்கு, விஷ்ணு ஆகிறதுக்கு அப்படின்னா தூய்மை ஆகணும். தூய்மை ஆகிறதுக்கு பாபாவை மட்டும் நினைக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். மாமேக்கம் யாத் கரோ, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு கீதையில் கூட இருக்குது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, சிவபாபா பேருக்கு பதிலாக அவருடைய குழந்தை கிருஷ்ணர் பேரை போட்டுட்டாங்க. இது பாரதவாசிகளுக்கே தெரியல. அதே மாதிரி ராதை கிருஷ்ணருக்கு இடையில என்ன சம்பந்தம்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள கல்யாணம் ஆகிறதே காட்டலை. அவங்க சின்ன வயசில் ஒன்றா இருந்தாங்க, அப்புறம் பெருசாக அவர் வேறு யாரையோ கல்யாணம் பண்ணிட்டாங்க. ரிவர்ஸில் சொல்லிட்டாங்க. உண்மையிலே சின்ன வயசில் அவங்க தனியாக இருந்தாங்க, பெருசாகி தான் அவங்க கல்யாணம் பண்ணி தான் ஒன்றா ஆகுறாங்களே. ஏன்னா 2 பேரும் வெவ்வேறு ராஜ்யத்தை சார்ந்தவர்கள். இந்த விஷயங்களெல்லாம் பாபா தான் புரிய வைக்கிறார். இதை புரிஞ்சுக்கிட்டு சிவபகவான் வாக்கு அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்கள துரத்திடுவாங்க இல்லையா? என்ன நாங்கள் கிருஷ்ணர் சொல்கிறாருன்னு நினச்சிட்ருக்கோம், நீங்கள் சிவன் சொன்னாருன்னு சொல்கிறீங்க, எங்கேருந்து இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அப்படி எந்த குரு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு கேட்பாங்க. பிகேன்னு சொன்னால் சண்டை போடுவாங்க. ஸோ ஏன்னா அந்த குருமார்களுடைய ராஜ்யம் ஆயிடுச்சு இல்லையா? யார் தருத்துவாங்க? அந்த குருமார்கள்கிட்ட போய் ஞானத்தை சொல்லும்போது. ஆனால் இந்த குருக்களின் ராஜ்யம் முடிய போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்து இந்த மாதிரி அனுபவம் ஆச்சு பாபான்ட்டு பாபாவுக்கு நிறைய லெட்டர் எழுதுகிறாங்க.
ஸோ அந்த மாதிரி குருமார்களுக்கெல்லாம் ஞானம் கொடுத்தவங்க கூட கடைசியில் பாபாவை விட்டுட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி மற்ற குருமார்கள் இங்கே வந்து பாபாவுக்கு லெட்டர்லாம் எழுதி கூட அதுக்கப்புறம் டக்குன்னு போயிடுறாங்க. சின்ன சந்தேகம் வந்துடுச்சுன்னா விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் பாபா குழந்தைங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அவங்க ராஜா மாதிரி வாழறாங்க. சிலர் அற்புதங்கள்லாம் வேறு பண்ணியிருப்பாங்க. அப்போ அது எதுவுமே இங்கே இல்லைன்னும் பொழுது அவங்களுக்கு அதுதான் பெருசாக தெரியும், விட்டுட்டு போயிடுவாங்க. பாபா குழந்தைங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கலையே, ரொம்ப ஈஸியான யுக்தியில் சொல்கிறாரு. யாருக்காவது குழந்தை இல்லைன்னா பகவான்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு குழந்தை வரம் கொடு அப்படின்ட்டு. குழந்தை பிறந்துருச்சுன்னா அதை நல்லா வளர்க்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க. பிறகு பெரியவன் ஆன உடனே நீ உன்னுடைய தொழிலை பாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு அப்பா குழந்தைய வளர்க்குறாரு, அவங்கள தகுதி உள்ளவராக சம்பாதிக்கிறதுக்கு தகுதி உள்ளவராக ஆக்குறாரு அப்படின்னா பிறகு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தைக்கு வேலைக்காரன் ஆகிறாங்கன்னு தான் அர்த்தம் அப்பா அம்மா. அதே மாதிரி தான் இந்த அப்பா கூட குழந்தைங்களுக்கு வேலைக்காரனாக சேவை செய்கிறார். பிறகு கூடவே அழைச்சிட்டும் போகிறார். அந்த அப்பா அம்மா கூட அழைச்சிட்டு போக மாட்டாங்க இல்லையா? குழந்தை பெருசான உடனே அவனுடைய வேலையை பார்ப்பான். பிறகு நமக்கு வயசாயிடுச்சுன்னா நமக்கு சேவை செய்வான் அப்படின்னு லௌகீக தந்தை நினைப்பார். ஆனால் இந்த மாதிரி சேவையெல்லாம் பரலௌகீக தந்தை பாபா கேட்கறது கிடையாது. ஏன்னா வேறு பலனை எதிர்பார்க்காதவர். ஸோ ஆனால் லௌகிக தந்தை எப்படி புரிஞ்சுக்குவார்? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னை பார்த்துக்க வேண்டியது குழந்தையுடைய கடமைன்னு புரிஞ்சுக்குவார். இந்த ஆசை வைக்கிறாங்க. ஆனால் இந்த தந்தை சொல்கிறாரு, நான் பலனை எதிர்பார்க்காத சேவை செய்கிறேன், என்னை நம்பி வாங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன்றாரு பாபா இல்லையா? எந்த உறவும் இல்லாமல் என்னை நம்புங்கன்றார். அதை 100% நம்புகிறவங்களுக்கு அதற்கேற்ற பலனும் கிடைக்கும். நான் ராஜ்யம் செய்கிறது கிடையாது, நான் எந்தவித பலன் பற்றிய எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறேன் இல்லையா? ராஜ்யத்தை நீங்கள் தான் பண்ணுறீங்க. மற்றபடி யார் என்ன பண்ணாலும் அதோடைய பலன் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். இவரோ அனைவரின் தந்தை. இவர் சொல்கிறாரு, நான் குழந்தைகளாகி உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்குறேன். நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பதவி அடைகிறீங்க. நானும் பிரம்மாண்டத்துக்கு மட்டும்தான் அதிபதியாக இருக்கிறேன், அதாவது பரந்தாமத்துக்கு. அங்கே நீங்களும் எஜமானர்களாக இருக்கிறீங்க பரந்தாமத்தில். ஆனால் சத்தியுகத்தில் ராஜ்யத்தை நீங்கள் தான் அடையிறீங்க, பிறகு இழக்கவும் செய்கிறீங்க. பாபா ராஜ்யத்தை பெறுவதும் இல்லை, இழப்பதும் இல்லை. ஏன்னா பாபாவுடைய பார்ட் நாடகத்தில் அப்படி இருக்குது. ராஜ்யத்தை கொடுக்கறது தான் அவருடைய வேலை. கிங் மேக்கர் அவர் கிங் ஆகிறது கிடையாது. குழந்தைங்க நீங்கள் சுகத்திற்கான ஆஸ்தியை அடையிறதுக்காகத்தான் பாபாவுடைய வழிபடி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. மற்ற எல்லோரும் சாந்தி மட்டும்தான் வேண்டுறாங்க. நேற்று கூட சொன்னார் இல்லையா, முக்தி தான் வேண்டுறாங்க எல்லோரும். ஏன்னா அந்த குருமார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சுகமெல்லாம் காக்கை எச்சத்துக்கு சமம், கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக துக்கம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க அமைதி கிடச்சா போதும், இனி நாங்கள் பிறக்கவே விரும்பலை, முக்தி வேணும் அப்படின்றாங்க. ஸோ அதனால் அவங்க இந்த ஞானத்தை எடுத்துக்க முடியாது. அவங்களுக்கு சுகத்தை பற்றி தெரியவே தெரியாது, ஒருபோதும் அனுபவிக்கிறதுனால இந்த ஞானத்தை எடுக்க மாட்டாங்க. சாந்தி மற்றும் சுகம் ரெண்டையுமே கொடுக்கறது நான் மட்டும்தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். சத்யுகம் திரேதாயுகத்தில் குரு கிடையாது, அங்கே ராவணனே கிடையாது. ராவணன் இருந்தால் தானே ராவணன்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை சொல்கிறதுக்கு குரு வேணும். அங்கே ராவணனே கிடையாது. அது ஈஸ்வரிய ராஜ்யம், கடவுளே உருவாக்கின ராஜ்யம். இந்த ட்ராமா ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. இந்த விஷயங்கள் வேறு யாருடைய புத்தியிலும் கிடையாது, யாருடைய புத்தியிலும்
பதியவும் மாட்டேங்குது உங்களை தவிர. அதனால் குழந்தைங்களுக்கு இந்த ஞானம் பதிஞ்சிடுச்சு இல்லையா, அப்போ நல்ல தாரணை பண்ணி உயர்ந்த பதவி அடையணும். இப்போ நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கிறீங்க. சங்கமயுகத்தில் இருக்கிறதே வரப்போகிற சத்தியுகத்தில் உயர்ந்த பதவி அடையிறதுக்கான முயற்சி பண்ணுறதுக்கு தான். எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி உலகத்திலே மிக உயர்ந்த பதவிக்கான தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் சங்கமயுகம். தேர்வும் இங்கே தான் நடக்குது. புது உலகத்துடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஆனால் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? சங்கமயுகத்தில். ஏன்னா அந்த ஸ்தாபனை காரியம் சங்கமயுகத்தில் தான் நடக்குது. சொர்க்கத்தை எங்கேருந்து படித்தார்? சங்கமயுகத்தில் வந்து படித்தார். மற்ற எல்லோரும் கலியுகத்தில் இருக்கிறாங்க. அவங்க கல்பத்துடைய ஆயுள் லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லிடுறாங்க. அது இல்லாமல் இப்போ தான் கலியுகம் பிறந்துருக்குது, கலியுகம் குழந்தை அப்படிலாம் சொல்லிகிட்ருக்கிறாங்க. பயங்கர இருளில் இருக்கிறாங்க. ஸோ பாபா சொல்கிறதெல்லாம் இப்போ நமக்கு ஜென்ரல் வீடியோவில் கமெண்ட்டில் போடுறாங்க. அப்போ தான் தெரியுது. 84 லட்சம் பேர் வேண்டுறாங்க, கலியுகம் இப்போ தான் பிறந்துச்சு நான் கேள்விப்பட்டேன்றாங்க. பயங்கர இருளில் இருக்கிறாங்க. கும்பகர்ணன் உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டு இருக்குது இல்லையா, அது எல்லா ஆத்மாக்களை பற்றிய விஷயந்தான். ஆனால் வெற்றியோ பாண்டவர்களுக்குத்தான் கிடைக்கிது இல்லையா. அங்கே கும்பகர்ணன் அப்படிங்கிறது ராவணனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவன். அப்போ இங்கே ஏந்திரிச்சிக்கிறது தான் வெற்றி அடைகிறது. ஆன்மீக விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மாவை விழிக்க வைக்கிறது உறக்கத்தில் இருந்து. நீங்கள் பிராமணர்களாகிய நீங்கள் தான் இந்த ருத்ரஞான யஜ்யத்தை படைக்கிறீங்க. உங்கள் மூலமாக பாபா படைக்கிறார். ஸோ ஜென்ரலாகவே பிராமணர்களை வச்சு தான் யஜ்யத்தை படைப்பாங்க. அப்படி இருக்கும்போது இதுவோ மிகப்பெரிய எல்லையற்ற ஈஸ்வரிய ருத்ரஞான யஜ்யம். மற்றபடி அவங்க உருவாக்கக்கூடிய யஜ்யங்கள் எல்லைக்குட்பட்டது, அது நிறையா இருக்குது பல விதத்தில். ஆனால் இந்த ருத்ரஞான யஜ்யம் ஒன்று தான், ஒரே ஒரு முறை மட்டும்தான் படைக்கப்படுது சங்கமயுகத்தில். சங்கமயுகத்தில் தான் படைக்கப்படுது முழு கல்பத்திலும். சத்தியுகம் திரேதாயுகத்தில் எந்த யஜ்யமுமே இருக்காது. ஏன்னா யஜ்யம்லாம் பக்தி மார்க்கத்தில் இருக்குது இல்லையா. ஏன்னா அங்கே எந்த விதமான ஆபத்தும் இருக்காது. ஆபத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் யாகம் வளர்ப்பாங்க, அங்கே தான் ஆபத்தே இருக்காது. அப்புறம் நரகத்தில் தான் பக்தி மார்க்கத்தில் யஜ்யம் உருவாக்குறாங்க. அது எல்லாமே எல்லைக்குட்பட்டது. பாபா உருவாக்கின இந்த யஜ்யம் தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட யஜ்யம், எல்லையற்ற தந்தையினால் படைக்கப்பட்ட யஜ்யம். ஸோ இதில் எல்லையற்ற ஒட்டுமொத்த உலகமும் ஸ்வாகா செய்யப்படுது, அர்ப்பணிக்கப்படுது இல்லையா. உலகத்தையே புத்தியினால் மறக்கிறோம். பிறகு அரை கல்பத்துக்கு எந்த விதமான யஜ்யமும் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு எல்லாம் நிரம்பி இருக்கும். நமக்கு துக்கமும் இருக்காது. ஏன்னா அங்கே ராவண ராஜ்யமே கிடையாது. ராவணனுக்கு அங்கே வேலை கிடையாது. ராவண ராஜ்யம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ பிறகு தான் இந்த யஜ்யத்தை வளர்க்குறது போன்ற பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த எல்லையற்ற யஜ்யம் ஒரே முறை மட்டும்தான் நடக்குது. அதில் ஒட்டுமொத்த உலகமும் விநாசமாயிடும். இதைத்தான் எல்லையற்ற ருத்ர ஞான யஜ்யம்னு சொல்கிறோம். இதில் முக்கியமானது ஞானம் மற்றும் யோகத்தின் விஷயம். யோகம்னாலே நினைவு தான். ஸோ நினைவுன்ற வார்த்தை ரொம்ப இனிமையான வார்த்தை இல்லையா. யோகம்ன்ற சொல் பொதுவானதாகிடுச்சு. பக்தி மார்க்கத்தில் ஹடயோகிகள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யோகத்துக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. யோகம்னா புத்தியை இணைக்கிறது. யாரோட புத்தியை இணைக்கிறது? புத்தியை இணைக்கிறதுக்காக கற்றுக் கொடுக்குறாங்க ஹடயோகிகள். ஸோ அப்போ நீங்கள் புரிய வைக்கலாம், யோகம்னாலே பாபாவை நினைக்கிறது, பாபாவோட புத்தியை இணைக்கிறது அப்படின்ட்டு. பாபா நீங்கள் எங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்குறீங்க அப்படின்னு பாபா கிட்ட ஆத்மா பேசுது.
இப்போ மறுபடியும் ஆஸ்தியை கொடுக்கத்தான் வந்திருக்கிறீங்க. ஏன்னா நாங்கள் உங்களை மறந்துட்டோம். நீங்கள் எங்களுக்கு ராஜ்யத்தையே கொடுத்தீங்க, இப்போ மீண்டும் கொடுப்பதற்காக வந்து சந்திக்கிறீங்க அப்படின்னு இதை பற்றி உள்ளபூர்வமாக எமோஷ்னலாக பாபா கூட பேசுகிறது தான் யோகம். இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்ன்றார். புத்திசாலித்தனமாக யோசிக்கிறதை விட உணர்வுபூர்வமாக பாபா நினைக்கிறதுக்கு தான் பலன் அதிகம். அதனால்தான் பாபா எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களே பாபா, கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டீங்களே பாபா, இப்போ எல்லாத்தையும் இழந்த உடனே மீண்டும் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறீங்களே பாபா, உங்களுடைய ஸ்ரீமத் படி நாங்கள் நிச்சயமாக நடப்போம் பாபா. இப்படியெல்லாம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கணும். பாபா கிட்ட உள்ளுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கணும். நான் உன்னோட குழந்தை பாபா, கண்டிப்பாக உன்ன மாதிரியே இருப்பேன் பாபா, தூய்மையாக இருப்பேன், அன்பாக இருப்பேன், அமைதியாக இருப்பேன், அப்படி பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது ஆழமாக பதிய பதிய எந்த விகார கவர்ச்சியிலும் மயங்காமல் இருப்பீங்க. பாபா நீங்களும் எங்களுக்கு ரொம்ப நல்ல வழி சொல்கிறீங்க, ஆனால் ஒவ்வொரு கல்பத்திலையும் நாங்கள் மறந்துடுறோம். பிறகு ஒவ்வொரு கல்பத்திலையும் நீங்கள் தான் வந்து எங்களை மறதியற்றவராக ஆக்குறீங்க. இல்லை, நினைவு ஞாபகம் வச்சுக்கணும், அதான் விஷயமே. ஸோ அதனால் இப்போ நம்ம பாபாவை மட்டும்தான் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நினைவின் மூலமாக தான் ஆஸ்தி கிடைக்கும். ஸோ பாபா எப்போ நம்ம முன்னாடி நேராக வராரோ அப்போ தான் நமக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறார். அது வரைக்கும் நீங்கள் துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர் அப்படின்னு மகிமை பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் ஆத்மாவை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது, பரமாத்மாவை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது. எப்படி பரமாத்மா வந்து ஆத்மாவின் துக்கத்தை நீக்கிறாருன்னு தெரியாது. ஆனால் நாம் தான் இப்போ புரிஞ்சுக்கிறோம், இவ்வளோ சின்ன புள்ளி ஆத்மா அதுக்குள்ளே 5000 வருஷத்தின் அழிவற்ற நடிப்பின் பாகம் பதிவாகி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறோம். பாபா தான் புரிய வைக்கிறார். அவர் பரமபிதா பரமாத்மா, அதாவது மிக மேலான ஆத்மா, எல்லாரையும் விட உயர்ந்த ஆத்மா. மற்றபடி அவர் ரொம்ப பெருசாக இருப்பார், 1000 சூரியனுக்கு சமமாக பிரகாசமாக இருப்பார்ன்றதெல்லாம் பொய் இல்லையா. குணத்தில் உயர்ந்ததாக, அவருடைய நடிப்பு உயர்ந்ததாக இருக்குது. நான் உங்களுக்கு டீச்சராகி பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். எவ்வளோ ஏராளமான குழந்தைங்க, இந்த வகுப்பு பாருங்கள், எவ்வளோ அற்புதமான வகுப்பு. யாரெல்லாம் இதில் படிக்கிறாங்க, அபலைகள், கூனிகள், சாதுக்கள், இவங்கெல்லாம் கூட ஒரு நாள் வந்து உட்காந்து கேட்பாங்க. வயதான தாய்மார்கள், சின்ன குழந்தைங்க எல்லோரும் உட்காந்துட்ருக்குறாங்க. இப்படி ஒரு ஸ்கூலை எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? இங்கே இருக்கிறது நினைவின் முயற்சி. இந்த நினைவு தான் நேரம் எடுத்துக்குது. நினைவின் முயற்சி செய்கிறது கூட ஞானம் தான் இல்லையா? ஸோ இப்படி பாபாவை நினைக்கணுன்றதே ஞானம் தானே. ஸோ அதனால் நினைவுக்கும் சேர்த்து தான் பாபா ஞானம் கொடுக்குறார். சக்கரத்தை பற்றி புரிய வைக்கணுன்னாலும் ஞானம் தேவை, யோகத்தை பற்றி புரிய வைக்கணுன்னாலும் ஞானம் தேவை. இதுதான் உண்மையிலும் உண்மையான இயற்கை சிகிச்சை. ஆத்மாவையும் தூய்மையாக்குற சிகிச்சை. உடல் இப்போ தூய்மையாகாது, தூய்மையான உடல் சொர்க்கத்தில் கிடைக்கும், ஆரோக்கியமான உடல் கிடைக்கும். ஸோ ஆத்மா உடல் இரண்டையும் தூய்மையாக்குற சிகிச்சை பாபா கொடுக்குறார். பாபா நினைவு தான் இந்த மருந்து. இது ஆத்மாவுக்கான சிகிச்சை. ஏன்னா ஆனால் சிகிச்சை கொடுக்கப்படுறது ஆத்மாவுக்கு இல்லை. ஆத்மா சரியாயிடுச்சுன்னா உடம்பு தானாகவே நல்ல உடம்பு தான் கிடைக்கும். எப்படி தங்கம் எப்படியோ அப்படியே அதனால் செய்யப்படுற நகை இருக்கும். ஏன்னா ஆத்மாவில் தான் விகார அழுக்கு படிஞ்சு இருக்குது. ஸோ உண்மையான தங்கத்தில் செஞ்சால் தான் உண்மையான நகை இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் ஆத்மா தான் உண்மையான தங்கமாக இப்போ மாறுது. அதன் மூலமாக கிடைக்கிற உடம்பும் தூய்மையானதாக இருக்கும். சிவபாபா முன்னாடி நாம் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறோம். குழந்தைங்க கண்டிப்பாக அப்பாவை நினைக்கணும் இல்லையா. பிரம்மா உடலுக்குள்ளே இருக்கிற சிவபாபாவை நினைக்கணும், பரந்தாமத்தில் நினைக்கணும். ஏன்னா அங்கே தான் இப்போ திரும்பி போகணும். இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகிறோம் இல்லையா. கலியுகத்தின் இறுதி கரையிலேருந்து சத்தியுகத்தின் தொடக்கன்ற கரைக்கு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த படகு போகணும்னா
3 நினைவு இருக்கணும். ஒன்று அப்பா, அடுத்தது அப்பா கொடுக்குற ஆஸ்தி சொர்க்கம், அடுத்தது வீடு பரந்தாமம். இந்த 3ஐயும் நினைவு செய்யுங்க. ஸோ பரந்தாமன்றது ரொம்ப இனிமையான அமைதியான வீடு, ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம். ஏன்னா அசாந்தினால் தான் துக்கமே ஏற்படுது. சாந்தியினால் சுகம்தான் இருக்கும். சத்தியுகத்தில் சுகம், சாந்தி, செல்வம் எல்லாமே இருக்கும். அங்கே சண்டை சச்சரவின் விஷயமே இருக்காது. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு நாள் முழுவதும் நான் சதோ பிரதானமாகணும், உண்மையான தங்கமாகணும், சத்தியுகத்தின் தேவதை மாதிரி என் குணம் மாறணுன்ற கவலை தான் நாள் முழுவதும் இருக்கணும். அப்போ தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். ஸோ இதுதான் ஆன்மீக உணவு. உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிது, ஆத்மாவுக்கான உணவு இந்த முரளி. ஸோ அப்போ இந்த உணவை அசைப்போடவும் செய்யணும் இல்லையா? மாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தனியாக உட்காந்து அசைப்போடுது பார்த்திங்களா? அந்த மாதிரி இந்த ஞானத்தை சிந்தனையும் பண்ணணும். அப்போ தான் இதோடைய எஃபெக்ட் எடுக்க முடியும். இன்றைக்கி என்னென்ன முக்கியமான பாயிண்ட்டெல்லாம் பாபா சொன்னார், என்னென்னலாம் கேட்டோம் அப்படின்னு அசைப்போடணும். ஸோ 2 வகையான யாத்திரையை பற்றி பாபா புரிய வச்சுருக்கிறார் இல்லையா? ஆத்மா நேற்று அதை சொன்னார். ஆத்மா சொர்க்கத்துக்கு போகுது, இது ஆன்மீக யாத்திரை, நினைவின் மூலமாக போகுது. இன்னொன்று சரீர சம்பந்தமான யாத்திரை, கோயில் குளம்னு ஸ்தூலமான யாத்திரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஆன்மீக யாத்திரையில் தான் பலன், நன்மை எல்லாமே. அந்த ஸ்தூல யாத்திரையினால் எந்த நன்மையும் கிடையாது, ஏணிப்படியில் இறங்கி தான் வந்தாங்க. ஸோ இந்த ஆன்மீக யாத்திரைக்காக பாபா கொடுத்த மகா மந்திரம் என்ன? மன்மனா பவ, என் ஒருவனை மட்டும் சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்றது தான். நல்லது. ஸோ அற்புதமான முறையில் கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, இந்த விநாசமே சுப காரியத்துக்காகத்தான் நடக்குது, அதனால் பயப்படக்கூடாது. கல்யாண்காரி பாபா, அதாவது நன்மை செய்யக்கூடிய பாபா, எப்போவுமே நன்மை செய்கிற காரியத்தை தான் செய்ய வைப்பார். ஸோ இந்த நினைவில் சதா குஷியில் இருக்கணும். இந்த நாடகமே நன்மை செய்யக்கூடிய நாடகம்தான். அதனால் இங்கே கவலைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. சதோ பிரதானமாக உண்மையான தங்கமாகணும். அப்படி ஆனால் தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். அதனால் இந்த ஒரே கவலை தான் இருக்கணும்னா, சதோ பிரதானமாக சொக்க தங்கமாகி உயர்ந்த பதவி அடையணுன்ற கவலை இருக்கணும். ஸோ அதனால் பாபா தினம் தினம் சத்தான ஆன்மீக உணவு கொடுக்குறாரு இல்லையா? அதை அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். மனதுக்குள்ளே ஆழமாக சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை திரும்ப திரும்ப எடுத்து பார்த்து அதை நீங்கள் ஞாபகப்படுத்தினாலே அதை பற்றி சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஆத்மா சந்தோஷமாக இருக்கும். அதுதான் அதீந்திரிய சுகன்றது. வரதானம், தன்னை பொறுப்பாளின்னு உணர்ந்து ஒவ்வொரு செயலும் யதார்த்த விதிப்படி செய்யக்கூடிய சம்பூர்ண வெற்றி சுரூபமாகுங்கள். அதுக்கு விளக்கம், இந்த நேரத்தில் சங்கமயுகத்தின் சிரேஷ்ட ஆத்மாக்கள் நீங்கள். அதனால் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் சிரேஷ்டமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு சிரேஷ்டமான செயலும் முழு கல்பத்துக்கான சட்டமாக ஆகிட்டு இருக்குது. இப்படித்தான் நடந்துக்கணுன்றது உங்களுடைய செயலை வச்சு தான் ஆகுது. ஸோ அதனால் உங்களை நீங்கள் சட்டத்தை என் செயல்கள் மூலமாக உருவாக்கக்கூடியவன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணணும். அப்போ தானாகவே சோம்பல் அழிஞ்சிடும் இல்லையா? காலையில் ஏந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் கொடுக்கப்பட்ட அத்தனை ஸ்ரீமத்தையும் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ண அது சட்டமாக மாறும். உங்கள் மூலமாக தான் சட்டமே உருவாகுதுன்றார். நீங்கள் பாபா சொல்கிறத எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. அதனால் சங்கமயுகத்தில் நான் சட்டத்தை உருவாக்குறதுக்கு பொறுப்பான ஆத்மா அப்படிங்கிற நிச்சய புத்தியோட ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செய்யும் பொழுது, இந்த சரியான விதிப்படி செய்யப்பட்ட அந்த செயலுக்கு சம்பூர்ண வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? அதாவது நீங்கள் செய்கிற காரியத்தை வச்சு சட்டம் உருவாகுது. ஆனால் இங்கே கொடுக்குற காரியம் மிக உயர்ந்த காரியம். அப்போ அதற்கான பலனும் கிடைக்கும் இல்லையா? நாராயணன் பதவி. ஸோ அதுதான் முழு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் விதிபூர்வமாக காரியம் செய்கிறதுனால. விதியை உருவாக்கக்கூடிய காரியத்தை பாபாவின் விதிப்படி நம்ம செய்கிறோம்.
இதோடைய பலனும் கிடைக்கும். அப்போ விதியை உருவாக்கிட்டு இருக்கிறன்ற உணர்வோடு, அந்த பயத்தோடு நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும், முழுமையான வெற்றி கிடைக்கும். சத்தியுகத்தின் முழு ஆஸ்தியும் அடையக்கூடிய வெற்றி கிடைக்கும்ன்றார் ஸ்லோகன். ஸோ சர்வசக்திவான் பாபாவே கூட இருக்கிறாரு அப்படின்னா மாயாலும் சும்மா பேப்பர் புலி ஆகிடும் இல்லையா? பாபா கூடவே இருக்கிறாருன்ற அந்த உணர்விலே நீங்கள் இருந்தீங்கன்னா மாயா உங்கள்கிட்ட எந்த தாக்கமும் ஏற்படுத்தாது. ஒரு பேப்பர் புலியை பார்த்தா எப்படி எந்த பயமும் இருக்காதோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுன்றார். எப்போ பாபா கூடவே இருக்கணும், பாபா நினைவிலே இருக்கணும். அவ்யக்த இஷாரா, பந்தனத்திலேருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதி அனுபவம் செய்கிறதுக்கான பயிற்சி. ஸோ எப்போவுமே ஜீவன் முக்தி நிலையில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஈஸியான சாதனம் என்ன தெரியுமா? நான் மற்றும் என்னுடைய பாபா, இது 2 தான் ஞாபகம் இருக்கணும். நான் ஆத்மா, நான் என்ன ஆத்மான்ற நிறைய சோமானம் கொடுத்துருக்காரு. அதுவும் என்னுடையவர் ஒரு பாபா, அவரை தவிர யாரும் இல்லை, அப்படி இருக்கணும். ஏன்னா என்னுடையதுன்றது தான் பந்தனம். என்னோடய குடும்பத்தை பார்த்துக்கணும், என்னோடய சொத்தை பார்த்துக்கணும், என்னதுன்ட்டு நிறையா பந்தனம் நீங்களே கட்டி போட்டுக்கிறீங்க. அதை அறுக்கணுன்னா என்னுடையவர் ஒரு பாபாவோடு கட்டிடுங்க. அப்போ மற்ற எல்லா என்னுடையதும் அழிஞ்சிடும். ஸோ என்னோட பாபான்ற அந்த ஒன்றில் மற்ற அனைத்து என்னுடையது அழிஞ்சிடுச்சுன்னா அதுதான் பந்தன் முக்தி நிலை இல்லை? எல்லா பந்தனத்துலேருந்தும் விடுதலை அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் நான் பிராமணன், ஜீவன் முக்த ஆத்மா அப்படிங்கிறது மட்டும் சதா ஞாபகம் வச்சுக்கணும். பிராமணன்னால என்ன அர்த்தம்? அனைத்து பற்றுகளையும் அறுத்தெறிந்தவன் அர்த்தம். அதனால தான் பரசுராமன் பரசு வச்சு எல்லாரையும் வெட்டுற மாதிரி காட்டுவாங்க. அவங்க அம்மாவையே வெட்டுவார். ஸோ கதையில் அப்படி வன்முறையாக காட்டிட்டாங்க. இங்கே என்னென்னா பற்ற வெட்டுரும், மற்றபடி கடமைகளை செய்ய தான் செய்யணும். ஸோ என்னுடையவர் ஒரு பாபா, மற்ற எல்லா உறவுகளையும் புத்தியினால் அழிச்சிடணும், என்னதுன்ற உணர்வு அழிச்சிடணும். செம பவர்ஃபுல் முரளி. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.